எவ்வளவு உபத்திரவங்கள் அதிகமாக இருந்ததோ அவ்வளவு கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அதிகமாக இருந்தது. ஆமே, எவ்வளவு போராட்டம் அதிகமாக இருந்ததோ அத்தனை நன்மைகளும் அதிகமாக இருந்தது இந்த வருடத்தில். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய வாழ்க்கை இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான வருடம். ஆனால் இந்த வருடம் நான் அதிகமாய் போராடின வருடம். அல்லேலூயா. ஜெபத்தில் இருக்கட்டும், மாமிச பிரகாரமாக இருக்கட்டும், ஒருவேளை மெண்டலியாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக கூட இருக்கட்டும், அதிகமாக எல்லா விதத்திலையும் போராடணும். ஆனால் அதிகமாக எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் நன்மையையும் ஆமீன் மேன்மைகளையும் பார்க்க செய்த வருடம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே விழுந்ததை நினைத்து கவலைப்படாதீங்க, போராட்டம் வந்ததை நினைத்து கவலைப்படாதீங்க. அந்த போராட்டத்திற்கு நடுவில் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாரு. ஆமென். நான் விழுந்து போன அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷமாக எழுதுகிறார், ஆமே, எங்களுக்கு உபத்திரவம் பெருக பெருக எங்கள் தேவனுடைய ஆறுதலும் பெருகிக் கொண்டே இருந்தது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனம் பெருக பெருக என் தேவனுடைய பலனும் பெருகிக் கொண்டே இருந்தது. எனவே பலவீனத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏனென்றால் பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் பெருகி நடத்தி கொண்டே இருந்தது. ஆமென். பலவீனத்திலே கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நான் சந்தோஷப்படுகிறேன், நான் விழுந்ததை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அதுக்கு முன்பதாக வர ரொம்ப வீக்காக இருந்தேன், ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடாம. ஆண்டவர் எனக்கு தந்த அந்த 2 மாதம் ரெஸ்ட்டில் என்னை திரும்பவும் புது பலனை தந்து இன்னும் வேகமாக ஊழியத்தை செய், இன்னும் ஆத்துமாக்களை சந்தி, உன்னால் முடிந்த மட்டும் ஓடு என்று ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் அவர் பலன் தந்து நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எனவே ஆணித்தரமாக சொல்ல முடியும், உபத்திரவம் அதிகமாக இருந்தது இந்த வருடத்தில். ஆனால் அதே போல் கர்த்தருடைய கிருபையும் அதிகமாக இருந்தது, போராட்டங்கள் அதிகமாக இருந்தது, அதே போல் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அதிகமாக இருந்தது. இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் அவர் நடத்த போகிறார். வருகிற நாட்களையும் அவர் நன்மையினால் மகிமையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். எனவே தான் ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய திராட்சை கொடியே. இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, சகோதரா சகோதரி, ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய கனிதரும் திராட்சை செடி. ஆமென். நீ இருட்சண்டையிலே நடப்பட்டவன். நீ எல்லா மனிதர்களைப் போல அல்ல. அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் இருக்கிற மகனே, அநேகருடைய வாழ்க்கை யாரும் இல்லாமல் பாலைவனத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னையோ நான் என்னுடைய நீருற்றண்டையிலே நட்டிருக்கிறேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வருடத்தில் உன்னை என்னுடைய நீருற்றண்டையிலே நான் நட்டு உன்னை நடத்தி கொண்டு வந்தே. ஹல்லேலூயா. இலையுதிராத மரத்தை போல அநேகருடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது, போராட்டம் வந்தது. ஆனால் இலையெல்லாம் உதிர்ந்து பட்டு போனார்கள். ஆனால் சபையோ உனக்கு வந்த சோதனைக்குள்ளாய், உனக்கு வந்த போராட்டத்திற்குள்ளாய் நீ இலையுதிராத பச்சையான மரத்தை போல நிலைத்து நின்றது. ஆவியானவருடைய நீருற்றுக்கு உள்ளாய் நீ நிலை நிற்பது ஆவியானவருடைய அபிஷேகத்திற்குள்ளாய். ஆமே. இந்த ஆலயத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜீவ நதி, ஆமே, வறட்சியை மாற்றிக்கொண்டே இருந்தது. நீ இலை உதிர்ந்து போகாதபடி தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும்படியாக நீ செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக ஆவியானவர் உன்னோடு இருந்து நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நடத்தினேன், நான் உணர்த்தினேன், நானே அவனை கழுகு தன் குஞ்சுகளை தோளின் மேல தூக்கி சுமக்கிறது போல நான் கொண்டு வந்தேன். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகதரவஷிஹலரதனா. ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் ஆமென், ஆமென், அவர் பலவந்தம் பண்ணுகிறார்.
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமே. யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தினாலே அப்படி ஆயிற்று. உன் வாழ்க்கை இதுவரை நடத்தி கொண்டு வந்தது மனிதனாலேயோ, உன்னுடைய சுய பலத்தினாலேயோ, உன்னுடைய ஞானத்தினாலோ, உன்னுடைய சக்தியினாலோ அல்ல. யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தினாலே இவைகள் எல்லாம் நடக்கப்பட்டது. ஓ ராகாதாரா. ஆமே. இதுல எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது நிமித்தமாக அநேகரை நான் மேய்ப்பனாக்கினேன், அநேகரை நான் கண்மலையாக்கினேன், அநேகரை உறுதியாய் நிற்கும்படி செய்தேன். ஓ ராகாதாரா பஷிகலரணா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த போராட்டங்கள் உன்னை இன்னும் உறுதிப்படுத்தினது சகோதரி. ஆமா. இந்த பலவீனங்கள் உன்னை இன்னும் கற்பாறையை போல, கற்பாறையின் மேல வீட்டை கட்டின அந்த புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் கர்த்தர் உன்னை இன்னும் உறுதிப்படுத்தினார், உன்னை உருவாக்கினார், உன்னை புடமிட்டார். உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டார். அநேக உபத்திரவங்களை தாண்டினார். ஆமே. ஒரு வெள்ளியை உருக்குகிறது போல அநேக சூழ்நிலைகளில உருக்கப்பட்டாய், புடமிடப்பட்டாய். ஏனென்றால் கர்த்தர் உன்னை உருவாக்கி இன்னும் உன்னை நிலை நிறுத்தும்படியாக, உறுதியாய் நிற்க பண்ணும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஹல்லேலூயா. ரிகதரபஷகலரனரா. ஓ ரிகவரவரவரவரவ சந்துராதரகசியாத்தனரா. ரிகபபலஷிகலரனரா. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நல்ல கரம் தட்டி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி. உருக்கபபலஷிகலரனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறந்த முறையில குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையா. அந்த வார்த்தையை திரும்ப சொல்வோமா? என்ன இரத்த கோட்டைக்குள்ள இந்த வருடம் முழுவதும் வைத்து காத்தீரு ஆண்டவரே. சத்துரு தொடாம காத்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க இரத்த கோட்டைக்குள்ள என்னை வைத்து ஆண்டவரே, நான் நினைத்து கூட பார்க்கல. இந்த மேன்மைகளை எனக்கு தருவீர் என்று நான் நினைத்து பார்க்கல. என் பிள்ளைகளை
இப்படி உயர்த்துவீர் என்று நான் நினைத்து பார்க்கல. நான் சொல்லுகிறேன், என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மைகளை தருவீர் என்று நான் சற்று கூட நினைத்து பார்க்கல. ஆண்டவரே, என் தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்களை எனக்கு தந்தி. ஆமென். என் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவைகளை செய்தி, என் யோசனைகளுக்கு அப்பாற்பட்டவைகளை செய்தி. நான் என்னமாய் முடிவேனோ என்று பயந்தேன். ஆனால் ஆமென், என் எண்ணங்களுக்கு மேலாய் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்தி. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி, ஒரு முறை கூட செய்த நன்மை, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக மாற்றிவிட்டீர். ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. க்ளோரி. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். நன்றி நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. அப்படி முடிந்தவர்கள் எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நின்று அப்படி தேவனை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்தில் நன்றி தகப்பனே, நல்ல கரம் தட்டி ஆவியானவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ ராகதராஜே ராதலாஷே. கர்த்தரை துதிங்க, தேவ நாமத்தை அப்படி மகிமைப்படுத்துங்க. யூதாவே எழுந்து துதி, யூதாவே எழுந்து துதி. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இன்னும் தைரியப்படுத்துகிறார். ஆவியானவர் உன்னை இன்னும் பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். யூதாவே எழுந்து துதி, யூதாவே எழுந்து துதி. துதியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அப்படி கர்த்தருக்கு விட்டு கொடுத்து ஆராதனையும் துதியும் மகிமையும் அவர் ஒருவருக்கே ஏறெடுக்கப்படட்டும். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவரானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு சத்தத்தை உயர்த்தி நல்ல கரம் தட்டி யூதாவே எழுந்து துதி. ஆமென். உன் கரம் உன் சட்டு சத்துருவின் பிடரியின் கீழ் இருக்கும். ரீகாதலரா
ஓ உன் சத்துருவின் பிடரியை கர்த்தரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறா. இந்த இடத்திலே அநேகரை கர்த்தர் ஒரு மேய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தினாலோ ஒரு ஊழியம் செய்யத்தக்கதாக உறுதியான கண்மலையாய் கர்த்தர் உன்னை நிறுத்துகிறார். நீ சாதாரண பாத்திரம் அல்ல. இதோ இதோ நான் உன்னை பால சிங்கத்தை போல எதை கண்டும் பின்வாங்காதபடி உறுதியாய் நிற்கிற பால சிங்கத்தை போல நான் நிறுத்துகிறேன். நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் ஆவியில தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இறையை கவர்ந்து கொண்டு பட்சிக்கிற பால சிங்கத்தை போல அவன் உனக்கு நியமிக்கப்பட்டதை லக்கை பார்த்து ஓடி ஜெயமாய் முடிக்கத்தக்கதாக உனக்கு நியமித்ததை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட்டம் தீவிரிக்கட்டும். ஆமென் ஆமென். ஆவியின் பலன் இரட்டிப்பாய் உண்டாகிறது. உன் ஆவிக்குரிய ஓட்டம் இன்றைக்கு இரட்டிப்பாக்கப்படுகிறது. ஜீசஸ் ஓ ரகதரன ஸ்ரீகலரன ஹalleluya 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 ரிகதரப சந்துராதரகசியாத்தலரா ஜீசஸ் ஹalleluya 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 ஹalleluya. பாருங்க, ஒரு சிங்கம் வழி அருகிலே படுத்திருக்குது என்றால் யாராகிலும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ தட்டி நகுண்டு போ, அப்படி தள்ளி தூர போ அப்படின்னு சொல்லிட்டு விளக்குகிறது போல ஒரு சிங்கத்தை யாராலையாவது தட்டி திசை திருப்ப முடியுமா? உங்களால? ஆண்டவர் ஆவியானவர் அப்படிதான் தமது ஜனத்தை நிறுத்த விரும்புகிறார். எந்த சூழ்நிலையோ எந்த சத்துருவோ உன்மீது கை போட பயப்படணும். அது யாருக்கு அந்த அபிஷேகத்தை அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால் யூதாவே எழுந்து துதி. ஆமே, உன் சத்துருவின் பிடரிய உன் கரத்தில் நான் கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஒரு சிங்கத்தை போல துதிக்கிறவனை கண்டு சத்துரு நடுங்குவா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் அநேகரை இந்த வருடத்தின் இறுதியிலே உங்கள் அபிஷேகத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் ஆவியின் பலனை இன்னும் இரட்டிப்பாக்க விரும்புகிறார். உங்கள் ஊழிய ஓட்டமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், உலக பிரகாரமாய் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், இன்னமும் ஓட்டத்தை வேகப்படுத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சமாதான கர்த்தர், சமாதான தேவன் வரும் வர அவன் யூதாவை விட்டு கர்த்தருடைய செங்கோல் விலகுவது இல்லை. அவருடைய வருகை வரும் மட்டும் துதிக்கிறவன் மேலே தேவனுடைய செங்கோல் இருக்கும். துதிக்கிறவன் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். அவன் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல கர்த்தர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் நிற்க வைக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், ஆமென், யூதாவே நீ எழுந்து துதி. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். ஆமே, அநேகர் வந்து உன்னை பணிந்து கொள்ளும்படியாக ஒரு யூதா பால சிங்கத்தை போல இறையை கவர்ந்து கட்சித்து பீறி போடுகிற ஒரு பலத்த சிங்கத்துக்கு ஒப்பாய் ஆவியானவர் நிறுத்துகிறார். ஓ ரகதர ஸ்ரீகலரனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் ரிகலதி ரகசியாதனா அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்து. ஆமென். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அப்படியே கரம் தட்டி ஆமென் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து கிருபை பெற்றவர்கள் பேச துவங்குங்க. கிருபை பெற்றவர்கள் பேச துவங்குங்க. கிருபை பெற்றவர்கள் துதிக்க துவங்குங்க. தேவ மகிமை நிரப்புகிறது. ஆவியானுடைய பலத்த மகிமை மூடுகிறது. ரிகதாரா ஷிகலாரா. கழுகுக்கு சமானமாய் ஒரு உன்னத மகிமை திரும்ப உன்னை உயர பறக்க பண்ணும்படியாக, திரும்ப உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக ஒரு புதிய அபிஷேகம் இந்த வருடத்தின் கடைசியிலே ஆவியானவர் தருகிற இரட்டிப்பான நன்மைகள். அபிஷேகம் எனக்குள்ளே. ஆமென். நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். அபிஷேகிக்கப்பட்டவனே ஏன் மடங்கி கிடக்கிறார்? எழும்பு, எழும்பி எழுந்து நில்லு. ஆமென். சத்துருவை வீழ்த்தும்படியாக, பலவானை முந்தி கட்டும்படியாக எழும்பு, எழும்பு சீயானே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு, எழும்பு சீயானே, வல்லமையை தரித்துக்கொள். ரிகதரா ஷிகலரானா. நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ தோற்று போவது இல்லை. ஆவியானவர் உன் மீது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய், கர்த்தருடைய நிழல் உன் மீது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உன் நாவிலே, அவருடைய கரம் உன் உச்ச தலையில வைக்கப்படுகிறது. நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிகபபவ ஷிகலரதர ரிபலதர கசிகரதனர ரிகபரபரப ஷபலதரகசியா ரிரத்தராதரகம் துரோதனர ரிகபரப ரத்துநாதரகசியா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அபிஷேகிக்கிறார். ஆவியானவர் அபிஷேகிக்கிறார். ஆவியானவர் அபிஷேகிக்கிறார். அநேகரை ஆவியானவர் புதுப்பிக்கிறார். புது எண்ணெயின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம். பாத்திரம் நிரப்பப்படுகிறது, பாத்திரம் நிரப்பப்படுகிறது. நல்ல கரம் தட்டி ரிகதல ஷிகலரா. புதுப்பித்துக்கொள். ஆவியானவர் உனக்கு தருகிற அபிஷேகத்தை, ஆவியானவர் தருகிற வல்லமையை, ஒரு உன்னதத்தின் மகிமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. புதுப்பித்துக்கொள் ஆத்துமாவே. ரகதல ஷிகலரனா. ஓ ரிகபரபலப சத்துராதனா. புதிய பாஷைகளை கர்த்தர் நாவில வைக்கிறார். புதிய பாஷைகளை கர்த்தர் நாவில வைக்கிறார். பேச துவங்குங்க, பேச துவங்குங்க. அதிகாரமுள்ள வார்த்தைகள் புறப்படுகிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படுகிறது. இதுவரை ஓடின ஓட்டம் அல்ல, இதுவரை கர்த்தருக்காக ஓடின ஓட்டம் அல்ல, இன்னும் வேகம் எடுக்கும்படியாக, இன்னும் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலன் ஊற்றப்படுகிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கொண்டு செல்லும்படியாக கர்த்தருடைய உன்னதத்தின் மகிமை இந்த இடத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஜாதிகளுக்கு தேவனுக்கு நேராய் திருப்புவார். ஜனங்களை கர்த்தருக்காக வசப்படுத்திக் கொள்ளுவார். ஓ ரகபலரா. யூதாவே எழுந்து துதி, யூதாவே எழுந்து துதி. ஆமென். இறையை கட்சித்து பீறி போடுகிற பாலசிங்கத்தை போல கர்த்தருடைய வல்லமையிலே தரித்து நில்லு. நீ என் சத்துவத்தில் முதற் பலனானவ, நீ என் வல்லமை
விசேஷமானவர். ஓ ராகதர சிகலரனான ரிகாலதரனா, என் சத்துவத்தில் முதற் பலனானவனே, என் வல்லமையில் விசேஷமான பாத்திரமே, என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆத்துமாவே, ராகதர சிகலரனா, தண்ணீரை போல தழும்பிக் கொண்டிராதே, ஒரே இருதயத்தோடு கர்த்தருக்காக உறுதியாய் நில். ஆமென், ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகரை இன்றைக்கு இந்த இடத்தில் ஆவியானவர் அநேக மேய்ப்பர்களை ஊழியக்காரர்களை கொண்டு வந்திருக்கிறார். அநேகரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், இரு மனதோடு தழும்பிக் கொண்டிராதே. ஆமென். அவர் சொல்லுகிற வார்த்தை உன் வாழ்க்கையில, ஆமென், இனி என் வல்லமையில் விசேஷமானவர், என் சத்துவத்தில் முதற் பலனானவர், ஆமென், பீறி போடுகிற ஓனாய் நீ, ஆமென், உன்னை கண்டு உன் சத்துரு அஞ்சுகிறார். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கண்டு உன் சத்துரு அஞ்சுகிறார். உன் மேல இருக்கிற ஆவியானவரை கண்டு சத்துரு அஞ்சுகிறார். ரிகதரனா, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, லக்கை நோக்கி ஓடும்படிய ஓட்டத்தை தீவிரப்படுத்து. ரகதர சிகலர ரிகபபவர துனகசியத்தனர, யாக்கோபுடைய வல்லவருடைய கரங்கள் உன்னை இன்னும் பலக்க செய்கிறது. யாக்கோபின் தேவனாகிய வல்லவருடைய கரங்கள் இன்னும் உன்னை பலக்க செய்கிறது. ஜீசஸ், ஆமென். உன் தேவனாலே அப்படி ஆகிறது, உன் தேவனாலே அப்படி ஆகிறது. அவரே உனக்கு துணை செய்கிறார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. இதோ உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்குரிய கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஓ ரகதர சிகலரனா, கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் பர்வதங்களின் எல்கை வரை எட்டுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை துதிக்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய வல்லமையில் விசேஷமாய் நிறுத்தப்பட்டிருக்கிற ஆத்துமாவே, அவருடைய சத்துவத்தின் முதற் பலனான ஆத்துமாவே, அவர் உனக்கு தருகிற நன்மைகள் பர்வதத்தின் கொடு முடியின் எல்கை வரை எட்டுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகர் உன்னை மனமடி வாக்கும்படி உன் மீது வில் எய்தார்கள். அநேகர் உன்னை வீழ்த்தும்படி உனக்கு விரோதமாய் வார்த்தையாகிய அம்புகளை எய்தார்கள். உன்னை விழத் தள்ளும்படி சத்துரு வார்த்தையாகிற ஆயுதத்தை எடுத்து உனக்கு விரோதமா செயல்பட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மடிந்து போக விடல. உன்னை தோல்வி அடையும்படி, வெட்கப்பட்டு போகும்படி, தோற்று போக நான் உன்னை விடவில்லை. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யாக்கோபுடைய வல்லவருடைய கரத்தினாலே அவன் புயங்கள் பலத்தது. ஆகையினாலே அவன் இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனும் கன்மலையும் ஆனான். ஆவியானவர் சபையை பலவந்தம் பண்ணுகிறார். இன்னும் ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உந்தி தள்ளி ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்த கட்டத்தில் வேகப்படுத்தி உந்தி தள்ளுகிறார். சபையே, ஆத்துமாவே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, இருந்த வண்ணமா இருப்பதற்கு அல்ல ஆண்டவர் உன்னை இன்றைக்கு பேசி கொண்டிருப்பது. ஆமென். எழுந்து வா, மேலே எழும்பி வா. இதோ உனக்காக ஒரு சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். உனக்காக ஒரு சத்தம் இன்றைக்கு தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தத்தை கேட்ட உடனே சத்துருவை சங்காரம் பண்ணும்படியாக வேகமாய் எழும்பி மேலே வா என்று ஆவியானவர் சொல்லுகிறான். ரிகதரன சந்துராதரகசியாத்தனரோ ரிகதரல சிகலரானா. அம்மை கழுகை போல திரும்பவும் கர்த்தர் உயர எழும்ப பண்ணுகிறார்.
அல்லேலூயா. ஆமென் ஆமென். அநீதி செய்கிறவர்கள் அநீதி செய்து கொண்டு இருக்கட்டும், கீழ்ப்படியாம இருக்கிறவர்கள் கீழ்ப்படியாமலே இருக்கட்டும். ஆனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவ வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலே எழும்ப துவங்குங்க. ஆமென். ஒரு பலத்த மகிமை, ஒரு உன்னத அபிஷேகம் ஆவியானவர் கிரகிக்க கூடாது. உன் தகுதிக்கு மிஞ்சினதே, உன் பலத்திற்கு மிஞ்சினதே, ஆமென், உன் யோசனைகளுக்கு திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவைகளே உன்னை கொண்டு, உன் ஒருத்தியை கொண்டு, உன் ஒருவனை கொண்டு நான் செய்து முடிக்கிறேன் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆவியானவருடைய ஆழத்துக்குள்ளா என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆவியானுடைய உன்னத ஆழத்திற்குள்ளா என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், யோசேப்பு கனிதரும் திராட்சை கொடி. அவன் நீருற்றண்டைகளை நடப்பட்டவன், நீருற்றண்டையில நடப்பட்டவன். இன்றைக்கு இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவன் நீருற்றண்டையில நடப்பட்ட ஆத்துமாவே. ஆவியானவர் சொல்லுகிறா, இதோ இதோ உன்னை இன்னும் நான் புதுப்பிக்கிறேன், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். ஆமீன். உன் இளைப்பாறுதல் நல்லது என்று அநேகர் சொல்லுவார்கள். உன் நிழலிலே வந்து இளைப்பாறுவது நல்லது என்று அநேகர் சொல்லுவார்கள். உன் நிழலிலே வந்து தஞ்சம் கொள்ளுவது நல்லது என்று அநேகருடைய நாவு சொல்லும். கிரகிக்க முடியா காங்கிரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிப்பே. கிரகிக்க முடியா காங்கிரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிப்பே. என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், சத்ருவின் இஷ்டத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு திராட்சை தோட்டத்திற்கு எஜமானனா இருந்தவன் தன் திராட்சை செடிகளை விசாரிக்கும்படி வேலையாட்களை அனுப்புகிறது போல உன்னை விசாரிக்கும்படி ஊழியர்களை அனுப்புகிற. ஆமென். ஏற்ற காலத்தில் உனக்கு நீர் பாற்றும்படி, உனக்கு எருவிட்டு உன்னை சுத்தம் செய்யும்படி நான் உனக்காக என் ஊழியர்களை அனுப்பி தருகிறேன், அனுப்பி தருகிறேன். ஒருவேளை சத்துருவான் நன்மைகளை கெடுக்கும்படி திட்டம் போடுவானா, நானே வந்து உனக்காக யுத்தம் செய்வேன். ஏனென்றால் நீ என் திராட்சை செடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் விசாரிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வருகிற ஆத்துமா. ஓ ரகதர சிகலரனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளை மனிதர்களிடத்தில் தேடாத, ஆசீர்வாதங்களை மனிதர்களிடத்தில் தேடாத. உன்னை சுற்றி சுற்றி ஆவியானவர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, நான் உன்னை பின்தொடர்கிறேன், நான் உன்னை தேடி தேடி விசாரிக்கிறேன். நீ மனிதர்களை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற மனிதர்களிடத்தில் உனக்கு ஆறுதலை சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறது என்ன? திரும்பி வா, திரும்பி வா. நானே உன் நேசபுத்திர, நானே நீ உன்னால் நேசிக்கப்படுகிற ஆத்துமா. ஹல்லேலூயா. ஆத்தும நேசு, உன் இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற ஒரே ஆத்தும நேசு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது திரும்ப திரும்ப என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வஞானியே உமையாராதிப்பே. எங்கள் நடுவில் நிறைவாய் எழுந்தருளி இருக்கிற சர்வலோக சக்கராதிபதியே, எங்கள் உன்னதமான தெய்வமே, ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்தை கவர்ந்து கொண்ட எங்கள் ஆத்துமநேசரே, தொடர்ந்து உம்முடைய பலத்த கருத்துக்களை எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வல்லமை, உம்முடைய சத்துவம், உம்முடைய மேன்மை, உம்முடைய மகிமை எங்களை இன்னும் நிறைவாய் நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத பிரசனத்திற்குள்ளே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்ய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.